தாக்கு தாக்குன்னு பரப்புரையில் பரபரப்பாக தாக்கிட்டு இருந்த தலைவர்கள் வேட்புமனுவை தாக்குறதுக்கு தயார் நிலையில் இருக்காங்க. ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, ஆதரவு கட்சி, கூட்டு கட்சி எல்லா கட்சியும் அணி அணியா, தனித்தனியா, விறுவிறுப்பா, வேடிக்கையா வாக்கு சேகரிச்சு வந்துகிட்டே இருக்காங்க. ரோட்ல போற வண்டி எல்லாம் வழிமறைச்சு பறக்கும் படை சோதனை போட்டுக்கிட்டு இருக்க, கடல் வழியா கண்டம் விட்டு கண்டம் தாண்டி கடத்தல் பொருள் இலவசமா கொடுக்க வந்திருக்குன்னு பரபரப்பை பத்த வச்சுட்டு போயிட்டாங்க. அதனால நிலத்துல நடந்த செய்தி, நீர்ல நீச்சல் அடிச்ச செய்தி, வானத்துல பறந்த செய்தி என சகலகலா செய்திகள் அனைத்தையும் சேகரிச்சு செய்தியாக்கி நம்ம பேப்பர் தோசையில கொண்டு வந்திருக்கோம். பாருங்க. தண்டனக்க 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 தண்டனக்க. பாரு பாரு நியூஸ் பாரு வாய்ஸ் சொல்ல சொல்ல விரியும் நல்லாதானே புரியும். எனக்கு உனக்கு பலருக்கு தெரியா. நல்ல செய்தி, கொள்ளை செய்தி, கொலை செய்தி, கொள்ளை செய்தி, நாட்டு செய்தி, வீட்டு செய்தி, நாலாபுரம் நடத்தும் செய்தி. கொத்தமல்லி மாசம் என்ன கேடு ஏது நீ பாரு. கடல் தாண்டி இங்கே கரை வந்த கப்பல், தூத்துக்குடி வந்த வெளிநாட்டு கப்பல். கப்பலின் உள்ளே கடத்தல் பொருட்கள் 5000 கோடி. கடத்தல் பொருளை தோண்டி துருவி சோதனை. தேர்தல் ஆணையம் சோதனை. சோதனை முட்டைகள் ஒன்றும் இல்லை, தேர்தல் ஆணையம் அறிவிப்ப. இலைக்கு வெற்றி சொல்லுது கணிப்பு. கணிப்புகள் பற்றி கவலை இல்லை. முக ஸ்டாலின் பேட்டி. கருத்து கணிப்பை பற்றி நான் எதுவும் கவலைப்படுறதில்ல. கருத்து கணிப்பை பற்றி நான் எதையும் நினைக்கிறதில்ல. இதை பற்றி சோதனை சோதனை ஆணையம் சோதனை, தேர்தல் சோதனை, நடுரோட்டில் வைகோ பறக்கும் படை சோதனையால் பம்பர கட்சி வேதனை. தேர்தல் ஆணையத்தை கண்டித்து பெட்டி சட்டியுடன் சாலையில் மறியல். பெரிய ஒரு அடக்குமுறையில் ஈடுபட்டு ஒரு கலவரம் நடக்கிற இடத்துல போய் அட்டகாசம் பண்ற மாதிரி அமைதியா வந்துகிட்டு இருக்கவங்கள இறங்குங்கடான்னு சொல்றதும் அடிச்சு தூக்கி போடுங்கடான்னு சொல்றது என்ன நியாயம்? ஸ்வீட்டான சின்னங்கள் கொல்கத்தாவில் ருசிகரம். பலகாரங்களில் பலரகம். வண்ண வண்ணமா சின்னங்கள் பொறித்து சூடா சுவையா விற்பனை. விட்டாரு விட்டாரு நக்மா விட்டாரு, நச்சுன்னு அடி ஒண்ணு விட்டாரு. தவறாக நடந்த தொண்டரை அடித்த நக்மாவை கண்டித்து போராட்டம். கட்சியில் ஒரு பெரிய போராட்டம். மோடியை சாடி சரத்பவார் பரப்புரை. பித்து பிடித்தவர் போல பேசி வருகிறார் மோடி. மனநல சிகிச்சை எடுக்க வேண்டி தேசியவாத காங்கிரசின் சரத்பவார் அறிவுறுத்தல். நோக்கியா நோக்கியா அலைபேசி தயாரிக்கும் நோக்கியா வரி ஏய்ப்பு செய்ததை பாத்தியா? மத்திய அரசின் அதிரடியால் ஆலையை மூடும் அபாயம். பணி பாதுகாப்பை உறுதி செய்ய பணியாளர்கள் போராட்டம். கலை சேவையை பாராட்டி பத்மபூஷன், பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ, பத்ம விருதுகள் வழங்கல். நடிகர் கமலஹாசன், கவிஞர் வைரமுத்து உள்ளிட்ட கலைஞர்களை கௌரவித்த குடியரசு தலைவர். மியாமி மாஸ்டர் டென்னிஸ் போட்டி ஆடவர் பிரிவில் 4வது முறையாக செர்பிய வீரர் ஜோகோவிச் சாம்பியன். மகளிர் பிரிவில் 7வது முறையாக அமெரிக்காவின் செரீனா சாம்பியன். முதல் வெற்றியை ருசித்தது இந்தியா. T20 உலக கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டி. வங்கதேசத்துக்கு எதிராக இந்தியா அபார வெற்றி. இன்னும் பல செய்தி சுவையாய் வருது. தர்பார் தருது சூடாய் வருது. சூப்பரான செய்தி நம்ம செய்தி. 40ம் நமதே என்று இலை மலர தயாராக அதிமுக வேட்பாளர்கள் அனைவரும் ஒரே நாளில் வேட்புமனு தாக்கல் செய்ய தயார் நிலையில் இருப்பதாக நமது அரசியல் செய்தியாளர் முன்னறிவிப்பு செய்கிறார். தலைவர் கலைஞரை சுற்றி சூழ்ச்சி கும்பல் சூழ்ந்துள்ளதால் சூரியன் மங்கும். திமுக 3வது இடத்திற்கு தள்ளப்படும் என்று முக அழகிரி கூறியதாக நமது நாமக்கல் செய்தியாளர் ஆருடம் சொல்கிறார். கூடங்குளம் போராட்டக்காரர்கள் மீதான 349 வழக்குகளில் 248 வழக்குகளை மட்டும்தான் தள்ளுபடி செய்ய முடியும். 101 வழக்குகளை வாபஸ் பெற முடியாது என தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் விளக்கம் அளித்துள்ளதாக திட்டவட்டமாக கூறுகிறார் நமது சட்டம் ஒழுங்கு செய்தியாளர். சாதி விட்டு சாதி காதல் செய்த காரணத்தால் கர்ப்பிணி பெண்ணான தான் பெற்ற மகளை ஆள் வைத்து கொன்ற தாயும் அவரது உறவுக்காரர்களும் கைது செய்யப்பட்டதாக வழக்கு பதிகிறார் கருணையுள்ள கலிகாலத்து செய்தியாளர்.
முதல்வர் ஜெயலலிதாவுக்கு மொட்டையாக வந்த கடிதத்தில் வெடிகுண்டு வைக்கப் போகிறோம் என்று மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதால் வழக்கு சோதனை விசாரணை அதிகரித்து விட்டதாக மெட்டல் டிடெக்டரை திருப்புகிறார் நமது அலர்ட்டான செய்தியாளர். கைக்கட்சியின் தேர்தல் அறிக்கை போலி அறிக்கை என்று அசாம் அருணாச்சல பிரதேச தாமரை கட்சி பிரச்சாரத்தில் மோடி விளாசித்தல்ல. தாமரை கட்சி தான் பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி வீசி வாக்காளர்களை திசை திருப்பி வருகிறது என்று ஹரியானா கைக்கட்சி பிரச்சாரத்தில் சோனியா தடுத்து ஆடியதாக தேர்தல் களத்து செய்திகள் தாவி பறக்கின்றன. சிறைக்கம்பியை எண்ணிய காலத்தில் மனநிலை பாதிக்கப்பட்டு இருப்பதால் சீக்கிய தீவிரவாத அமைப்பின் தேவேந்திர பால் சிங் புல்லரின் தூக்கு ஆயுளாக குறைக்கப்பட்டதாக நீதிமன்றத்து செய்திகள் பெருமூச்சு வாங்குகின்றன. கிரிக்கெட் சூதாட்ட வழக்கில் நீதிமன்றத்தின் கிடுக்கிப்பிடியால் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்திலிருந்து இந்தியா சிமெண்ட்ஸ் ஊழியர்கள் விலக்கி வைக்கப்பட்டுள்ளார்கள் என்று விசாரணை செய்திகளை தட்டி விடுகிறார் நமது கில்லாடி செய்தியாளர். பனிச்சறுக்கு விளையாட்டில் படுகாயம் அடைந்து சுயநினைவை இழந்த ஃபார்முலா 1 கார் பந்தய வீரர் சூமாகருக்கு அவரது வீட்டில் உயர்தர மருத்துவமனை அமைக்கப்பட்டுள்ளதாக வண்டி ஓட்டி வருகிறார் நமது பன்னாட்டு செய்தியாளர் என்று கூறிக்கொண்டு நாங்களும் அடுத்த செய்திக்கு வண்டியை கிளப்புகிறோம். தீவிரவாதத்தை அடக்கி ஒடுக்க போறேன்னு கொஞ்ச நாள் உள்துறை பக்கம், நாட்டோட பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்த போறேன்னு கொஞ்ச நாள் நிதித்துறை பக்கம், இப்படி அகில உலகத்து பக்கமெல்லாம் போனவர் தொகுதி பக்கம் போறதுக்கு மட்டும் கடுமையா யோசனை மேல யோசனை பண்ணிக்கிட்டு யோசி யோசி யோசின்னு யோசிக்க வச்சுட்டாரு நம்ம பாசி. வாங்க நாமளும் அந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு எட்டி பார்ப்போம். பாசி அதாங்க நம்ம ப. சிதம்பரம். இப்போ மகனுக்கு ஓட்டு கேட்கறதுல பிஸி. கவுன்சிலர் தேர்தல் மாதிரி வட்டம் சதுரம் முக்கோணம்னு வார்டா நுழைஞ்சு வளைச்சு கட்டி ஓட்டு கேட்கிறாரு சிவகங்கை சீமைக்காரரு. இது வரைக்கும் நானாச்சு மத்திய ஆட்சியாச்சுன்னு டெல்லி அரசியல் பக்கமே வட்டம் அடிச்சுக்கிட்டு இருந்தவரு இப்போ லேசா தமிழ்நாட்டு அரசியல் பக்கம் தலை காட்ட ஆரம்பிச்சிருக்காரு. பல நாடுகள்ல 40 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்க தான் பிரதமரா அதிபரா இருக்காங்க. ஆனா இங்க மட்டும்தான் பல்லு போனவங்க எல்லாம் பதவிக்கு ஆசைப்படுறாங்கன்னு பத்த வச்சாரு பாசி. நம்ம இந்திய அரசியல் களத்துல தான் சீனியர் சிட்டிசன்கள் எல்லாம் இளைஞர் அணி தலைவர் மாணவர் அணி தலைவரா இருக்கும்போது ப. சிதம்பரத்தோட பச்சை மிளகாய் ஸ்டேட்மெண்ட் எரிச்சலை கிளப்பத்தானே செய்யும். ஆனா இதை சொல்ற ப. சிதம்பரத்துக்கு இப்போ வயசு 68ங்கிறது ஒரு கொசுறு தகவல். புதுசா இந்த இளைஞர்கள் பத்தின ஞானம் நம்ம சிதம்பரத்துக்கு எப்போ வந்துச்சுன்னு தெரியல. இளைஞர்களுக்கு வழிவிடுங்கன்னு அவர் சொல்றதெல்லாம் அவரோட மகன் கார்த்திக் சிதம்பரத்துக்கு சீட்டு வாங்கத்தான்னு சில கிசுகிசுகள் பரவி வருது. இந்த தேர்தல்ல காங்கிரஸ்காரங்க மானாவரியா மான்கராத்தே ஆட்டம் ஆடினாங்க. எலெக்ஷன்ல நிக்க மாட்டோம் எஸ்கேப்படா சாமின்னு ஜி.கே. வாசன் தங்கபாலு சொல்றதுக்கு முன்னாலேயே கிரேட் எஸ்கேப் ஆனவர் நம்ம சிதம்பரம் தாங்க. உலக அரசியலை உழுக்கிறது கலக்கிறதுன்னு இருந்த இந்த பொருளாதார புலி இப்போ தமிழ்நாட்டு சந்து பொந்துகள் வழியே தாறுமாறா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கு. தேர்தல் பிரச்சாரத்துல ஜெயலலிதா மத்தியில ஆளும் காங்கிரஸ் கட்சி தமிழக மக்களுக்கு துரோகம் பண்ணினதா சொன்ன மறுநாளே நீங்க தான் துரோகம் பண்ணீங்கன்னு வந்த ஆப்ப திருப்பி விட்டுருக்காரு சிதம்பரம். எலெக்ஷனுக்கு பிறகு பாஜகவுக்கு ஆதரவு தரமாட்டேன்னு உறுதியா சொல்லுங்கன்னு கருணாநிதிய மஞ்ச துண்டை போட்டு தாண்ட சொல்றாரு. ஸ்விஸ் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கிற நம்ம நாட்டு ஆட்களோட லிஸ்ட கேட்டா தரமாட்டேன்னு தாப்பா போடுது ஸ்விஸ் வங்கின்னு பொங்குறாரு சிதம்பரம். இன்னொரு பக்கம் இலங்கைக்கு எதிரான அமெரிக்க தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்கணும்னு கோடை வெயில் பிரச்சாரத்துக்கு இடையே சூடா கமெண்ட் ஒன்னு எடுத்து விடுறாரு பாசி. இதெல்லாம் அதிகார எல்லை கடைசி நிமிடத்திற்கு வந்த பிறகு இப்படி அதிரடி ஸ்டேட்மெண்ட்டுகளை அள்ளி விட்டுக்கிட்டே பம்பரமா சுத்தி வராரு சிதம்பரம். சுட்டரிக்கும் வெயில கூட கண்டுக்காம தேர்தல் பிரச்சாரத்துல பிஸியா சுத்திக்கிட்டு இருக்கிற இந்த சிவகங்கை சிங்கம் சீருமா இல்ல பதுங்குமாங்கிறது தேர்தல் முடிவுகள்ல தெரியும் வரை பொறுத்திருப்போம். ஒரு கட்சிக்காரங்க மேடை போட்டு மைக்க பிடிச்சி வெளுத்து வாங்குறாங்க, இன்னொரு கட்சிக்காரங்க பறந்து பரப்புரை செய்கிறாங்க. இதில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் வேற அளப்பறையா இருக்குது. ஓடுற வண்டியை நடு ரோட்டில் நிப்பாட்டி கூரைக்கு மேலே இருக்கிற ஜன்னல் வழியை எட்டி பார்த்து சில தலைவர்கள் நடமாடும் பிரச்சாரத்தில் நடனம் ஆடுறாங்க. அவங்க பேசுகிற பேச்சு தாங்க இந்த தேர்தலில் ஹைலைட். வாங்க அதையும் பார்த்துருவோம். தமிழ்நாட்டில் கொலை கொள்ளை மணல் கொள்ளை இதெல்லாம் நாளுக்கு நாள் தொடர்கதையாக நடந்துட்டு தான் இருக்குது. காவல்துறை ஏவல்துறை ஆயிடுச்சு மக்களே. அவங்களால இதை எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? இது எல்லாத்துக்கும் மேலே
திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நீங்க ஓட்டு போட்டு ஏமாந்தது போதும். நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க மக்களே, நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க. இது மட்டும் இல்லாம பாஜக கூட்டணியில குழப்பம் இருக்குன்னு சொல்றாங்க. எந்த இடத்துல பிரச்சனை இல்லை மக்களே, சொல்லுங்க பார்ப்போம். எந்த இடத்துல பிரச்சனை இல்லை? கூட்டணியில் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அப்படி பிரச்சனை இருந்ததுன்னா வெளிப்படையா அடிப்படி பண்ணாதீங்க. கூட்டணி கட்சிகளோட உட்கார்ந்து பேசி தீர்த்துக்குங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அண்ணாச்சி, பிரச்சனையில பேசி தீர்க்கணும்னு சொன்னது நான் இல்லைங்க. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இருக்காங்களா, அவங்க தான். நான் 1952லேருந்து தேர்தலை பார்த்துட்டு வரேங்க. எத்தனையோ தேர்தலில் காங்கிரஸ் தோற்றுருக்குது. ஆனால் தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே தோல்வி அப்படிங்கிறது இந்த தேர்தலாக நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு எத்தனையோ முறை நான் பார்த்துருக்குறேன். ஆனால் இப்போ நடக்கிற மத்திய அரசில் நடக்கிற ஊழல் மாதிரி நான் இது வரைக்கும் கண்ணில் பார்த்ததே இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்க போகுதுங்க. இதுக்கு 2 பேர் ரொம்ப உதவி பண்ணிக்கிறாங்க. யாருன்னு கேட்குறீங்களா? ஒருத்தர் மன்மோகன் சிங்க, இன்னொருத்தர் சோனியா காந்திங்க. அந்த 2 பேர்த்துக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேங்க. ஆமாங்க, இப்படி நன்றி சொல்லுங்க நான் இல்லைங்க, பாஜகவோட மூத்த தலைவர் அத்வானி. பல்லான் 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 இந்த பாருங்க, நானும் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தவன் தான். அந்த வழி என்னன்னு எனக்கும் நல்லாவே தெரியும். சும்மா ஒருத்தங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு கதை கேட்டுட்டு நான் அப்புறமேல் பண்றேன் அப்படிங்கிற காக்க வைக்கிற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. ஒவ்வொரு டைரக்டரும் பிரம்மா மாதிரி, அவங்க யாருக்காகவும் காத்திருக்க கூடாது. அவங்க நினைச்சாதான் முழு கதையுமே உருவாக்க முடியும். நான் சொல்றது எனக்காக யாரும் காத்திருக்க வேணான்னு, மற்றவங்கள பத்தி எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொன்னது நான் இல்லைங்க, இயக்குனர் மற்றும் நடிகரான சசிகுமார். நான் படத்தில் ஹீரோவா பண்ணும்போது ஏன் எல்லா ஹீரோ ஃப்ரெண்ட்ஸும் என்னது சந்தான ஹீரோவா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் நான் தெரியாமல் தான் கேட்குறேன். நான் ஹீரோ நடித்தா அவங்களுக்கு மார்க்கெட் போய்டுன்னு பயப்படுறீங்களா? இதனால தான் நிறைய பேர் கால் பண்ணி என்ன மச்சான் நீ எல்லாம் ஹீரோவான்னு கேட்குறானுங்க. இதில் மிகப்பெரிய காமெடி பீஸ் யாருன்னா நம்ம ஆர்யா தான். அவன் பாட்டுன்னு கால் பண்ணிட்டு மச்சா என்ன மச்சா எல்லா பாட்டுலையும் நீ தான் ஹீரோவுக்கு ஃப்ரெண்டாக நடிப்பேன், உன் படத்தில் உனக்கு ஃப்ரெண்டாக யார் மச்சா நடிக்கிறான்னு கேட்டான். அப்போ தான் நாம் ஒரு பிட்டை போட்டோம். ஏண்டா நீ ஹாலிவுட் படம்லாம் பார்க்கறதே இல்லையா? ஆர்னால்டு என்ன தனியாவா ஃப்ரெண்டு கூட ரொமான்ஸ் பண்ணுறாரு? இல்லையே, ஆர்னால்டு தனியாக தான் வராரு, தனியாக தான் ஃபைட் போடுறாரு, தனியாக தான் ரொமான்ஸ் பண்ணுறாரு. அந்த மாதிரி நானும் இனிமேல் தனியாக தான் நடிக்க போகிறேன். இந்த படத்தில் எனக்கு ஃப்ரெண்டு யாருமே கிடையாதா அப்படின்னு சொன்ன உடனே அவன் ஃபோனை தூக்கி போட்டு நல்லா ஊந்து சிரிக்கிறான். ஏன் மகளே, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். ஏன் ஒய் நாட் மீ? நான் ஏன் நடிக்கக்கூடாது? நான் ஏன் ஹீரோவாக இருக்கக்கூடாது? இந்த மாதிரி மக்கள்கிட்ட கேள்வி கேட்டது நான் கிடையாதுங்க, நகைச்சுவை நடிகர் சந்தானம். இலங்கையில் நடந்த போர் குற்றங்களுக்கும் மனித உரிமை மீறலுக்கும் அமெரிக்கா ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அதை ஆதரிக்காம இந்தியா வெளிநடப்பு செஞ்சிருச்சுங்க. இது தமிழக மக்களுக்கு செஞ்ச மிகப்பெரிய துரோகங்க. கண்டிப்பா துரோகம் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, இலங்கையில படுகொலை செஞ்ச ராஜபக்சேவும் அதுக்கு உறுதுணையா இருந்த சோனியா காந்தியும் இந்த காங்கிரஸ் கட்சியும் சர்வதேச கோர்ட்டில் நிறுத்தி அவங்கள கூண்டில் ஏற்றியே ஆகணுங்க. கண்டிப்பாங்க அவங்க கூண்டில் நிறுத்தியே ஆகணுங்கண்ணா. இப்படி கூண்டில் ஏற்றுவேன்னு சொன்னது நான் இல்லைங்க, மதிமுக தலைவர் வைகோ. ஒரு பக்கம் தீயா பிரச்சாரம், இன்னொரு பக்கம் அந்த தீயை அணைக்க தண்ணியா எதிர் பிரச்சாரம். குடும்ப சண்டையா பதவி சண்டையான்னு நமக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சண்டையோ, தினம் ஒரு செய்தி, தினம் ஒரு சந்திப்பு இருக்கிறதால இன்னைக்கு நிலைமைக்கு ஊடகங்களோட தலைப்புச் செய்தியா மாறி போயிருக்குது உடன்பிறப்பு கட்சியோட உடன்பிறப்புகள் விவகாரம். அதாங்க இன்றைய கேலி சித்திரம், கார்ட்டூன். கௌரவம்னா என்னங்க? கௌரவம்னா ஒரு அந்தஸ்து, ஒரு மரியாதை. ஒவ்வொன்றுக்கும் ஒரு கௌரவம் இருக்கு. ஆமாம், இந்திய நாட்டுக்கு ஒரு கௌரவம் இருக்கு. ஆமாம். என்ன கௌரவம்? அது அடிசேரா கொள்கை எல்லாம் இருந்துச்சு. ஆமாம், இப்பெல்லாம் கௌரவம் நினச்சிக்கிட்டு இருந்தான். மதசார்பற்ற நாடு, மதசார்பற்ற நாடு ஒரு கௌரவம். ஆமாம்.
இதெல்லாம் அந்த நாட்டுக்கு இருக்கிற சிறப்பு கௌரவங்கள், நம்ம நாட்டோட அரசியல் சாசன சட்டத்தில் எழுதியிருக்கிற சிறப்பு கௌரவங்கள். ஆமாம். அப்புறம் பல கௌரவங்கள் இருக்குது. ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒரு கௌரவம், ஒரு ஊருக்கு ஒரு கௌரவம் அப்படி இருக்குது. கௌரவம்னா பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டால் கௌரவம். ஆமாம். சிலது வேண்டா கௌரவமாக இருப்பான். வரட்டு கௌரவம். வரட்டு கௌரவம்னு வேண்டாத ஊரில் நான் தான் பெரிய ஆளு, அவங்க அந்த பக்கம் விட்டுட்டு திட்டுவாங்க அப்படிமா ஒரு பெரிய கௌரவம். இந்த நல்லதுக்காக கௌரவத்துக்காக இப்போ இந்த இந்திய நாடு வந்து அணிசேரா கொள்கையில் உறுதியாக நின்னா அது கௌரவம், மதச்சார்பற்ற கொள்கையில் உறுதியானா அது கௌரவம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த நாட்டில் ஒரு கொலை பண்ணிவிட்டு கௌரவ கொலைங்கிறான். கொலைக்கு என்ன கௌரவ கொலை? தூக்கில் போடுறதே, கொலை பண்ணவனை தூக்கில் போடுறதே தப்புன்றான். ஆமாம். அதுவே உனக்கு தண்டிக்கிறதுக்கு உனக்கு உரிமை இல்லைங்கிறாங்க. உலகத்தில் பல நாடுகள் தூக்கு தண்டனையை ரத்து பண்ணிட்டாங்க. ஆமாம். இவங்க ஒரு பொண்ணு இன்னொரு பையனை காதலிச்சிச்சான். ஆமாம். அது அந்த பொண்ணை அது பாட்டுக்கு வேணான்னு எழுதி கொடுத்துட்டு போயிடுச்சு கேரளாவுக்கு. இவங்களும் விட்டுட்டாங்க. குழந்தை உருவாயிடுச்சான். இப்போ பிரச்சனை வருது. எப்படியா இருந்தாலும் நம்மளை மாமான்னு கூப்பிடுமே, அது இன்னொரு வீட்டு பிள்ளை இல்லை, அது எப்படி அது ஒத்துக்கலாம்? கூட்டிகிட்டு வந்து நயவஞ்சகமாக போய் கூட்டிகிட்டு வந்து அந்த பொண்ணை கொன்று, அதுக்கு கர்ப்பமாக இருந்த பொண்ணை கொண்டுட்டு, அதுக்கு பேர் எல்லாரும் சொல்கிறாங்க கௌரவ கொலையாம். அதுவா கௌரவ கொலை? அது மானங்கட்ட கொலை. ஆமாம். அது பாட்டுக்கு அவங்க போயிட்டாங்க. வாழ்க்கை அவங்க இந்த நாட்டில் எல்லாருக்கும் உரிமை உண்டு, வாழ்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு. மனுஷனுக்கு மட்டும் இல்லை, நாட்டில் இருக்க உலகத்தில் இருக்க கோடான கோடி உயிரினங்களுக்கும் அதாவது வாழ்கிறதுக்கு உரிமை உண்டு. அது வாழணும், வாழ்ந்தால் தான் நம்மளும் வாழ முடியும். இவங்க அது எப்படி நீ கல்யாணம் பண்ணலாம், சரி கல்யாணம் பண்ணால் உனக்கு பிடிக்கலையா, நான் போயிடுறப்பா, போயிடு. அப்புறம் எப்படி நீ பிள்ளை பார்த்துக்கலாம்? அப்புறம் கூட்டிகிட்டு வந்து கொன்னா. இதெல்லாம் கௌரவ கொலைன்னு வேற ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. இதுக்கு பேர் கௌரவ கொலைன்னு யார் வச்சான்னு தெரியல. இவர் கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு, அதாவது இந்த கௌரவம்னு சொல்லிக்கிட்டு ஒன்றும் இல்லாத ஜாதி கௌரவம், போலி கௌரவம், அதனால எவனும் ஒன்றும் செய்ய போகிறதில்ல. இது இந்தியா ஃபுல்லாகவே இருக்குது. ஆமாம், எல்லா மாநிலத்திலுமே கௌரவ கொலைங்கிறது இருக்குது. வேற்று சமூகத்தில் போயிட்டாங்கன்னாவே ஆமாம், எதுவும் நயவஞ்சகமாக பேசி வர வச்சு கொன்றது. ஆமாம், பல முன்னாடி ஒரு தடவை ஒரு ஊரில் மொட்டை அடித்தாங்க. இப்போ ஒருத்தன் பண்ணிட்டான்னு 17 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணவனை கூட்டிட்டு வந்து மொட்டை அடிச்சுக்கான். மொட்டை அவனுக்கு பிடிச்சது மாதிரி. இன்னொரு ஊரில் வடநாட்டில் பாருங்கள், ஊரே சேர்ந்து அந்த பொண்ணை அனுபவிங்கடா, தீர்ப்பு பாலியல் பலாத்காரம். ஆமாம், ஏன்னா அவ்வளவு தீர்ப்பு சொல்கிறாங்களாம். இவங்க என்ன சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு சொல்கிறது, ஐநா என்ன தீர்ப்பு சொல்கிறது, உள்ளூரில் அவன் ஐநாவுக்கு மேலே இருந்துட்டு ஒரு தீர்ப்பு சொல்கிறான். இவங்க கௌரவம்னு வேற இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் கௌரவம்னு வெளியூருக்கு போனால் அடுத்த தெருவில் துப்புறான், பேப்பர் படிக்கிறேன்னு துப்புறான். இவங்க கௌரவம்னு இப்போ என்ன ஆகி போச்சு, 4 பேர் ஜெயிலுக்கு, குடும்பமே போச்சு. ஒரு குடும்பம் கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு குடும்பமேவா போகணும்? ஜெயிலில் போயிருக்க கௌரவமா? கொலை பண்ணிவிட்டு போய் ஜெயிலில் இருக்க கௌரவமா? கோர்ட்டில் போய் நின்றுக்கிட்டு, அதுலேயும் கோர்ட்டில் பார்த்துருங்கன்னா இந்த 10 மணிக்கு கோர்ட் ஆரம்பிப்பாங்கன்னா 9:30 மணிக்கு நீங்கள் போய் பார்க்கணும். இந்த கிராமங்கள் ஊர்களில் இருக்க கோர்ட்டில் கேன்டீனில் போய் பார்க்கணும் 9:30 மணிக்கு. நம்ம வகைராலாம் வந்துட்டாங்களாடா, எல்லோரும் வந்துட்டாங்களா? ஆமாண்ணே, டீ சொல்கிறா எல்லாருக்கும், எல்லாரும் டீ சொல்ல எல்லாருக்கும் வந்து நிற்பாங்க. சொல்லியாச்சா? அங்கிட்ட எதிர்கோச்சி, என்னடா நம்மளாம் வந்துட்டாங்கடா, வகைரா வந்துட்டாங்கன்னு. அவங்க என்னடா சொல்லியிருக்காங்க, டீ வடனை பிரியாணி போடுறான், நம்ம எல்லாம் சொல்கிறான். எல்லாம் நம்ம கௌரவம் தாண்டா, எல்லாம் காப்பாற்றணும்டா. அங்கே உள்ள கூப்பாடு போட்டுருவாங்க அக்யூஸ்டு கேஸு. ஆமாம், அக்யூஸ்டு கேஸுக்கு குப்புசாமி வகைரா, குப்புசாமி வகைரா அண்ணே கூப்பிட்டாங்களா? ஐயோ துண்டை எடுத்து கக்கத்தில் வச்சுக்கிட்டு செருப்பக்கல் ஐயா 27ஆம் தேதி, சரிங்க ஐயா, இந்த வெளில வந்து மறுபடியும் டீ சொல்லிட்டியாடா? யாருக்கிட்ட? ஆமாம், யாருக்கிட்ட? அந்த பக்கம் அண்ணே மருசாமி வகைரா கூப்பிட்டாங்கண்ணா துண்டை செருப்பக்கல் ஐயா 14ஆம் தேதி, சரி சரிங்க ஐயா. வெளியில் வந்து யாருங்க 2 பேரையும் கூப்பிட்டு என்னென்ன சண்டை இப்படி வாய்தா வந்துக்கிட்டு இருக்கீங்களே, சும்மா எச்சு துப்புன வகையில் பிரச்சனை, எச்சு துப்புன வகையில் 27 வாய்தா வர்றது மட்டும் கௌரவமா? சண்டையை போட்டுக்கிட்டு அடே அப்பா சும்மா வெட்டி சண்டை. இப்படி வரப்பு இந்த பக்கம் ஒரு வயல், இந்த ஒரு பக்கம் ஒரு வயல் இருக்கும், நடுவு ஒரு வரப்பு இருக்கும். இவன் இந்த அப்படி வெட்டிகிட்டே போகிறது, இந்த பக்கம் இவர் வெட்டிகிட்டே போகிறது, என்னமோ அதில் விளைஞ்சி பெரிய ஆள் ஆயிரம் வராது ஒரே நாளில். ஆமாம், இவருங்கிட்ட வெட்டிகிட்டே இங்கிட்டு ஒரு நாள் நைட்டு ஒரு எலி இந்த பக்கம் பூந்து அந்த பக்கம் போயிடும். இந்த வயலில் இருக்க தண்ணி இந்த தண்ணி இவன் மறுநாள் வந்து இருக்கலாம். நீ பொத்து விட்டுருப்படா, உன்னை பற்றி நான் அங்கே இருக்கக்கூடாது தெரியும்டா. 2 பேரும் சண்டையை போட்டுக்கிட்டு சேர்த்து அப்பிட்டு வருவானுங்க, அடிச்சுக்கிட்டு வந்து அப்புறம் சண்டையை போட்டு கேஸு கோர்ட்டுக்கு போய் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு இருக்கிறத விளைஞ்சதும் செலவு பண்ணி அப்புறம் வாய்தான்னு இந்த இருக்கிற 2 வயலையும் விற்றுவிட்டு அது செலவு பண்ணுவாங்க. அது என்ன இதுல எல்லாம் கௌரவம் வந்து கிடக்கு, போராண்டு போக வேண்டியதானே. இந்த மாதிரி கௌரவ கொலைகள்னு இந்த
ஜாதி கொடுமையோ அது ஒன்று கௌரவம் பார்த்துக்கிட்டு காதலில் அவன் நாட்டில் கல்யாணம் பண்ணி போயிட்டு இருக்கான். உனக்கு வேணான்னா அவன் பாட்டுக்கு புள்ள குட்டியை பற்றிட்டு வாழ போகிறான். உனக்கு என்ன இருக்குது? அதானே. உன்னை வந்து கூப்பிட்டா தாத்தான்னா தாத்தான்னு சொல்லு, ஆயான்னா ஆயான்னு சொல்லு, மாமான்னா மாமா. பிடிக்கல வேணான்றா விட்டுரு அவன் வாழ்ந்துக்குவான். வாழ்க்கைங்கிறது அவன் தேர்ந்தெடுத்து போவான். இதெல்லாம் கட்டி போட்டு நிற்குமாங்க. காலம் ரொம்ப மாறிடுச்சு, கொஞ்சமாவது புரிஞ்சுக்குங்க. ஊருச் செய்தி, உலகச் செய்தி, காணாமல் போன செய்தி, கடத்தல் செய்தி, கைகலப்பு செய்தி, சிறைக்கு போன செய்தி, சிறை பிடிப்பு செய்தி எல்லாம் நல்லா பார்த்துருப்பீங்க. உள்கட்சி வெளிக்கட்சி வேறுபாடு இல்லாம தினம் ஒரு வில்லங்கம் களை கட்டிட்டு இருக்க நாங்களும் அடுத்த பேப்பர் தோசைக்காக கச்சை கட்ட கிளம்புறோம். அது வரைக்கும் காத்துருங்க. தந்தனக்க 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 தந்தனக்க. பாரு பாரு நியூஸ் பாரு வாய்ஸ் சொல்ல சொல்ல விரியும் நல்லாதானே புரியும். நல்ல செய்தி, தொல்லை செய்தி, கொலை செய்தி, கொள்ள செய்தி, நாட்டு செய்தி, வீட்டு செய்தி, நாலாபுரம் நடத்தும் செய்தி. கொத்தமல்லி வாசம் என்ன கேளு.